ஆகஸ்ட் 8 2026. அந்த ஆகஸ்ட் 8 கோரக்பூர், உத்தரப்பிரதேஷ் கோரக்பூர், அங்கே ஒரு மைனர் பையன், 17 வயசு 16 வயசு சம்திங், சின்ன பையன். அவன் என்ன பண்ணுறான், ஒரு 52 வயசு ஒரு ஆளை பெரிய வாள், கட்டான வாள் இருக்குல்ல, பெரிய வாள், இந்த பஞ்சாபெல்லாம் வச்சுருந்தாங்களே டெல்லி போராட்டத்தில், அந்த மாதிரி ஒரு பெரிய வாள், நல்லா பளபளன்னு இருக்குது, பக்காவான வாள். அதை வச்சு வெட்டுன்னு வெட்டுறான். முதல்ல என்ன பண்ணுறாங்க, அந்த 52 வயசு ஆள் ஒரு இழவு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. இழவு வீட்டுக்கு போய் அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, 16ஆம் நாள் காரியம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இந்த பையனும் இவனுடைய கூட சில பேர்லாம் அந்த ஆளுக்கிட்ட வம்பு இழுத்துருக்கானுங்க. வம்பு இழுத்து சண்டை போட்டு அந்த ஆளை ஃபஸ்ட்டு இரும்புற ஆடு அதால் அடிச்சிருக்கானுங்க. அடித்ததும் அப்புறம் அந்த ஊரில் இருந்த பொதுமக்கள்லாம் அந்த ஆளை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக ஆட்டோவில் ஏற்றி கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த பையன் மறுபடியும் அந்த ஆட்டோலேருந்து இந்த 52 வயசு ஆளை வெளில இழுத்து போட்டு சும்மா வெட்டுன்னு வாளால், அருவா கிடையாது, வாள், பெரிய வாள் வெட்டியிருக்கான். செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. எதுக்காக நான் அந்த செம்மையாக இருந்ததுன்னு சொல்கிறேன்னா, காரணம் இருக்குது சொல்கிறேன். வெட்டி அந்த ஆள் செத்து போயிட்டான். சரி, நான் கூட என்னடா நாட்டில் இவ்வளோ வன்முறையாக நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போது, சரி இதை பற்றி என்ன டீட்டெயில்னு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு தேடும்போது தான் தெரிஞ்சது, 2024 வருஷம் இந்த பையன் இருக்கான் இல்லையா, இந்த பையனுடைய அண்ணனே தம்பியோ, ஆதேஷ் சௌத்ரின்னு நினைக்கிறேன், அந்த பையனை இந்த 52 வயசு ஆளும் அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, சுட்டு கொன்னுட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால, அது என்ன காரணம்னு சரியாக நியூஸில் இல்லை, பட் சுட்டு கொலை பண்ணிட்டாங்க 2024. அந்த கேஸு பல வருஷமாக அப்படியே, வேறு பல வருஷமான இந்த ஒரு வருஷமாக நடந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த ஆளுக்கு ஏதோ ஒரு புண்ணியவன் ஜட்ஜு ஏதோ ஒரு தீர்ப்பு, ஜெயில் தண்டனைக்கு கொடுத்துருக்கான் இந்த 52 வயசு ஆளுக்கு. ஆனால் 6 மாதத்தில் வேற ஒரு நீதிபதினு எவனோ ஒரு தாயோலி இவனுக்கு ஜாமீன் கொடுத்து வெளில அமைச்சிருக்கான். எப்படி கொலை பண்ணவனுக்கு எப்படி 6 மாதத்தில் ஜாமீன், எப்படி 6 மாதத்தில் பெயில், 3 மாதத்தில் பெயில், 6 மாதத்தில் பெயில்? இதோட கொடூரமான இதெல்லாம் இருக்குது. ஒரு வருஷத்தில் மொத்த குடும்பமே வெளில வந்த கதையெல்லாம் இருக்குது. ஒரு பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி துண்டு துண்டாக வெட்டி கொலை பண்ண ஒரு ஃபேமிலியே ஒரு வருஷத்துலேயே ஒவ்வொரு ஆளாக 6 மாதத்தில் ஒரு ஆள் இப்படி ஜாமீன் கொடுத்த கதையெல்லாம் இருக்குது. அப்போது இந்த நீதித்துறை என்ன